Hello, ladies and gentlemen. In this video, I discuss about gold, then index number 1, index number 2 அது போக நம்மளோட USD கார்டு, USD JPY, BTC நெறைய பேர்ஸ்லாம் இருக்கு. எல்லாத்துலயும் என்ட்ரி செட்டப்ஸ்லாம் இருக்கு. ஸோ பார்க்கலாம் ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா கோல்டு பார்த்தா நல்ல ஒரு கன்சல்டேஷன் செல் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்ற மாரி தான் இண்டிகேஷன் இருக்கு. பட் இது எல்லாமே இன்னைக்கு இந்த லோ பிரேக் பண்ணணும். அரவுண்டு 3021க்கு கீழ இன்னைக்கு ஒன் டே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா, நம்ம வந்து தென் செல்லிங்க்கான ஒரு இண்டிகேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா இப்போதைக்கு வரைக்குமே இன் 15 மினிட்ஸ்ல பாருங்களேன். இதோட கேரக்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்க எல்லாத்துக்கும். ஆக்சுவலா செல்லிங் சொல்லல. பையிங்க்கு மட்டும் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அப்படி பாக்கத்துல உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ப்ராப்பரான செல்லிங்க்கு வந்து கிடைக்கலன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்பரான செல்லு கிடையாது. பட் இந்த லோ கீழ இருந்து இன்னைக்கு இப்போ க்ளோஸ் வச்சுன்னு தான் நினைக்கிறேன். 42 செகண்ட் இருக்கு. இந்த லோ கீழ இருந்து க்ளோஸ் வைக்கிறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ பட் என்னதான் இருந்தாலுமே இந்த 78% இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் நடந்திருக்குல்ல. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கீழ வந்து ரீட்ரேஸ்மென்ட்ன்றது வைக்கவே இல்ல. ஸோ வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு செல்லுக்கான இண்டிகேஷன் வந்து இப்போதைக்கு வரைக்குமே ஒரு ப்ராப்பரா வைக்கல. பட் பார்க்கலாம் என்ன ஆகப்போகுது அப்படின்றது. ஸோ இப்ப நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் 1, இண்டெக்ஸ் நம்பர் 2. இண்டெக்ஸ் நம்பர் 1, இண்டெக்ஸ் நம்பர் 2 வந்து நான் ஸ்டாப் ராலி ஆயிட்டே தான் இருக்கு. அதுவும் ஒரு ப்ராப்பரான பையிங் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மேனிபுலேஷனுக்காண்டி தான் போய்க்கிட்டு இருக்கு. ஆ அத உடைச்சு மேல போச்சு அப்புட்ன்னா, ஓரளவு ஸ்டேபிள் என்னமோ சொல்றேன். பட் ஆனா செல்லிங்க்கு கண்டிப்பா வரும். ஸோ நான் சொல்றேன் ஓகேங்களா? வர்றப்போ நம்ம அப்டேட் பண்றேன். தென் வந்து க்ளோஸ் வச்சுச்சு USD சாரி கோல்டு வந்து க்ளோஸ் வச்சுச்சு. ஸோ டெஃபினெட்லி ரீட்ரேஸ்மென்ட் போயிட்டு அப்படியே கீழ வரும். ஓகேங்களா? ஆக்சுவலா இப்ப இந்த மாரி ஒரு செட்டப் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓரளவு கீழ வந்துட்டு திரும்ப அனதர் ஆல் டைம் ஹை தான் கிரியேட் பண்ணும். ஸோ நான் நெறைய வாட்டி இது பார்த்துருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்றேன். இந்த மாரி ஓரளவு இன்டிசிஷன் மூவ்மெண்ட்ல அப்படி இருந்துச்சு அப்புட்ன்னா, மார்க்கெட் அங்கருந்து ஓரளவுக்கு வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் தான் குடுக்குறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட் குடுத்துருக்குல்ல. நம்ம அரவுண்டு ரொம்ப முன்னாடி எடுத்த என்ட்ரி. திஸ் ஓகேங்களா? கரெக்ட்டா இந்த லெவல்ல நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தோம். அ அப்புறம் அங்கருந்து மார்க்கெட் நல்லா மேல, 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 மேல போய்க்கிட்டு இருந்துருச்சு. இந்த லெவல்ல திரும்ப நம்ம அக்குமுலேட் பண்ணியிருந்திருக்கணும். பண்ணணும்னு நெனச்சிருந்தோம் அப்புட்ன்னா, இங்க திரும்ப பண்ணியிருந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சிருந்திருக்கணும். இந்த இடத்துல டிவி ஹிட் ஆன உடனே நம்ம வந்து விட்டுட்டோம்னால, மார்க்கெட் அதுக்கப்புறம் அது வேலைய காட்ட ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? இந்த விக் வந்தாலும் என்ன சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோல, அடுத்தது வந்து 23க்கும் 38க்கும் நடுவுல ரீட்ரேஸ்மென்ட் நடக்கும்னு சொல்லியிருப்பேன். அதே நடந்து மார்க்கெட் உடனே ஃபுல்லா ஆல் டைம் ஹை தான். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் ஹையர் ஹை தான் போய்க்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுவோம். இந்தங்க பாருங்க. இந்த டிபியும் ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. இதையும் அடிச்சுட்டு மார்க்கெட் மேல போயிருச்சு. பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இதையும் அடிச்சுட்டு மேல போயிருச்சு. ஸோ தென் வெயிட் பண்ணலாம். இப்ப ஆக்சுவலா இந்த மாரி விக்ஸ் வந்ததுனாலே, அடுத்து 23க்கும் 38க்கும் நடுவுல வரும்னு சொல்லியிருந்திருப்பேன். இந்த லோ இங்க ஹை போட்டோம் அப்புட்ன்னா, பட் ஆனா இது வந்து ப்ராப்பரான ஒரு இது கிடையாது. ஏன் ப்ரோ அப்புட்ன்னு கேட்டீங்க அப்புட்ன்னா, இந்த லெவல்ல ஒரு சப்போர்ட் ஆர் டிமாண்ட் ஜோன் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து சும்மா நார்மலான ஒரு ஏரியா தான். மார்க்கெட் வந்து நல்லா ஒரு பெரிய ஃபால் நடந்திருக்கு இப்போ. பட் பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு அப்டேட் வரும்போது நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? தென் USD JPYல பொறுத்தளவு வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். அதுவும் ஓரளவு இன்டிசிஷன்ல தான் இருக்கு. ஏன்னா மேலேயும் வரல, கீழயும் வரல. அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ எஸ். இங்க பாருங்களேன். இங்கேருந்து ஓரளவு மேல போயிட்டு நம்ம என்ட்ரி பிரைஸ் கிட்ட இன்னும் போகல. பட் அங்கருந்து ஓரளவு கீழ வர ஆரம்பிச்சுருச்சு. ரீட்ரேஸ்மென்ட்க்காண்டி வந்துட்டு திரும்ப மேல போற பாசிபிலிட்டீஸ் இருக்கு. தென் AUDJP வந்து நான் சொல்லியிருந்தேன். மறந்துட்டேன். ஓகேங்களா? எஸ்டர்டே நான் அப்லோட் பண்றதுக்கு. பார்த்தோம் அப்புட்ன்னா, இது வந்து இவ்வளோ தூரம் கீழ வந்திருக்கே ப்ரோ அப்புட்னாட்டா, இந்த ரீட்ரேஸ்மென்ட்க்காண்டி தான். ஓகேங்களா? ஆக்சுவலா 70% பார்த்தோம் அப்புட்ன்னா, இப்ப 61க்கும் 78க்கும் நடுவுல நடந்திருக்கு. இது புல்லிஷ் மூவ்மெண்ட். பார்த்தா 78 எக்ஸாக்ட்டா 78 நடந்திருக்கு. இங்கேருந்து மறுபடியும் லோ வச்சுட்டு மார்க்கெட் அத டேப் பண்ணிட்டு வந்துச்சு அப்புட்ன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இன்னும் ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஓகேங்களா? இன்னும் ஃபேர் வேல்யூ கேப் வந்து வேற இடத்துல இருக்கு. டெஃபினெட்லி அத பிரீச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வரும்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேங்களா? பார்க்கலாம். தென் GBP, JPY வந்து இதுவும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு ஒரு என்ட்ரி செட்டப் வந்து ப்ராப்பரா கிடைக்கல. ஏன்னா ப்ராப்பரா க்ளோஸ் வைக்கல. அதனால நம்ம விட்டுட்டோம். ப்ராப்பரா க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் என்ட்ரி செட்டப் பார்க்கலாம். பட் மேல போயிட்டு தான் வரணும். இந்த இது வந்து ஓகேங்களா? பார்க்கலாம். தென் USD CAD இப்ப ஆக்சுவலா 6 மணிக்கு நியூஸ் வந்து CADக்கு நியூஸ் இருந்துச்சு. பட் அது பை த இம்பாக்ட் இருந்துச்சு. ஏன்னா, எஸ்டர்டே வந்து ரொம்ப ரேப்பிட் ஃபால் நடந்திருக்கும். நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்லாம் பண்ணி வச்சிருந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கும் கீழயே மார்க்கெட் வந்து போயிருச்சு. ஓகேங்களா?
ஸோ நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம ஆக்சுவலா வீடியோ பேசிட்டு இருக்கும் போதல இங்க வரைக்கும் வந்துச்சு. இந்த லெவல் பேசிட்டு இருந்தோம். இந்த லெவல் பேசிட்டு இருந்தோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். இந்த மாரி ஒரு லோ வந்துட்டு திரும்ப அந்த லோவையும் மார்க்கெட் மேல போயிட்டு கீழ வரும்னு சொல்லியிருந்திருப்பேன். அது இப்ப நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லோ இருக்கா? இது ஆக்சுவலா இதுதான் இப்போ இந்த லோ. இந்த லோ இப்ப கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய ஃபால் நடந்த இடத்துல இந்த ஃபாலுக்கும் மேல போயிட்டு வரும். எந்த மாரினா, இப்ப இங்க ஒரு ஃபால் நடந்திருக்கு பார்த்தீங்களா? இதே மாதிரி ஃபால் நடந்ததுக்கு அப்புறமா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் போயிருக்குல்ல. இதே மாதிரி இதுக்கும் மேல, மேல போயிட்டு கீழ வரும். ஏன் ப்ரோ இப்படி சொல்றீங்க அப்புட்ன்னா, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஃபேர் கேப் இருக்கு. இன்னொன்னு இதோட கேரக்டர் எனக்கு தெரியும் ஓரளவு. ஓகேங்களா? ஸோ, அதனால நான் அத வச்சு சொல்றேன். ஃபேர் கேப் பாருங்க. இதுவும் அந்த அது மாரி தான். டேப் ஆயிட்டு கீழ வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு வரணும். ஸோ, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்த மாரி தான். என்ட்ரி எடுத்தது இதே லெவல்ஸ் வச்சு தான். வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். அந்த லெவல் வரைக்கும் வருதா அப்படின்ற மாரி. ஓகேங்களா? ஸோ, டெஃபினெட்லி வர பாசிபிலிட்டீஸ் இருக்கு. வந்துச்சுன்னா நம்ம ஒரு அற்புதமான ஒரு செல் என்ட்ரி பார்க்கலாம். ஓகேங்களா? அங்க போயிட்டு திரும்ப கீழ வரும். ஸோ, தென் வேற ஏதாச்சும் மிஸ் பண்ணனான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஜிபிஜேபிஐ, ஜிபிசிஹெச்எஃப் ஸோ ஈரோ, ஏயுடி வேற எதுவும் இல்லன்னு நெனைக்கிறேன் ஆக்சுவலா. இருந்துச்சு அப்புட்ன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பிடிசி எஸ். பிடிசி இன்னும் அந்த ரேஞ்சில தான் இருக்கு ஆக்சுவலா. பிடிசி வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட்க்கு மேல போகணும். இங்க இருக்கு பார்த்தீங்களா? இங்க இருந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் மேல போச்சுன்னா, நம்ம ஃபர்தர் மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும் பிடிசிலயுமே. அ ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம். ஏன் சொல்றேன் அப்புட்ன்னா, இங்க பாருங்க இங்க ஃபேரல் கேப் இருக்கு. ஸோ 78% அட்லீஸ்ட் இங்க வரைக்கும் அடிக்க வரணும். மார்க்கெட் வந்து 5 மினிட்ஸ்ல பார்த்தோம் அப்புட்ன்னா தெரியும் உங்களுக்கு ப்ராப்பரா. இந்த இருக்கா? ஸோ இந்த ஸ்விங் பாருங்க. இங்கேருந்து இந்த லோ ஒரு ஸ்விங் போட்டுருக்கோம். பார்த்தோம் அப்புட்ன்னா, எக்ஸாக்ட்டா உங்களுக்கு இந்த 78%க்கும் 100%க்கும் நடுவுல ஒரு சின்ன ஃபேரல் கேப் இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்ப நான் ரவுண்ட் பாக்ஸ் போடுறேன். ரெக்டாங்கில் போட்டேன். ஓகேங்களா? ஸோ அங்க வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அங்க வந்ததுக்கப்புறமா தென் வி கோ ஃபார் த ஒரு ஓகேங்களா? ஸோ 5 மினிட்ஸ்ல கன்ஃபர்மேஷன் தான் பார்த்துட்டு பார்க்கலாம். அங்க வரைக்கும் வர்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அங்க வந்ததுக்கப்புறமா ஒரு செல் என்ட்ரி வந்து பாஸ் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க. பொறுமையா இருந்தீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க ப்ராஃபிட் பண்ண முடியும். இல்லன்னா லாஸ் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ, இதுதான் கைஸ் ஓகேங்களா? ஸோ, இதெல்லாமே எஜுகேஷன் பர்ப்பஸ் தான். இதுவரைக்கும் யார் யாரெல்லாம் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சண்டே வீடியோஸ்ல வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? சண்டே என்ன பார்க்கலாம் அப்படின்ற மாரி. அதே மாரி ஒன் வகை சாரி ஒன் இன்ஃபர்மேஷன் நாளைக்கு சாட்டர்டே ஓகேங்களா? நாளைக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுவோம். ஓகேங்களா? ஸோ, அந்த வீடியோல நீங்க என்ன வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் அந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அந்த டாபிக்க கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ணி போடுறேன். ஓகேங்களா? ஸோ, தேங்க் யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம்.